சென்னை கிளேட்ஸ் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நீர்தான் ஜாக்சன் துரையோ, நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ. இப்படி ஹிஸ்டாரிக்கல் டைலாக்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவசரப்படாதீங்க, பேதி படத்தோட விமர்சனத்துக்கு தான் வரேன். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நினைக்கிறீங்களா? அது ஹிஸ்டரி, ஃப்ரீடம் ஃபைட்டு, இது ஃபேஸ்புக்கு, சில்ட்ரன்ஸ் ஃபைட்டு. படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அப்பாவை வில்லன் வந்து ஃபேஸ்புக்கில் கலாய்ச்சிடுறாரு. இதுக்கு கோவப்பட்ட ஹீரோ என்ன பண்றாருன்னா பழி வாங்குறது தான் பேதிங்கிற கான்செப்ட். அதுல இருந்து ஒரு சின்ன சீனு பாருங்க. வாடா ராஜு, ஃபேஸ்புக்கில் அவன் ஃபோட்டோவுக்கு பேட் கமெண்ட்டை போட்டது நான் தான். அது ஃபேஸ்புக்கில் என் கெதியை பார்த்தல. ஏய் போ 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 போ. நீ ஏன்டா அப்படியே நிற்கிற? உட்காரு. என்னடா ஃபேஸ்புக்கில் அவன் ஃபோட்டோவுக்கு பேட் கமெண்ட்டை போட்டு நான் கலா உட்காந்துக்கிறேன்னு பார்க்குறேன். கேவலமான ப்ரொஃபைல் ஃபோட்டோ எங்கே இருக்குதோ அங்கே வந்து பேட் கமெண்ட்டை போட்டு சென்டரில் சேரை போட்டு உட்காரதாங்கன்னா எனக்கு பிடிக்கும். விளையாடலாமா? ஃபேஸ்புக்கில் உன் ஃபோட்டோ உங்கள் அண்ணன் ஃபோட்டோன்னு பேட் கமெண்ட் விழுந்துக்கிட்டே இருக்கும். பார்க்குறியா 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 பார்க்குறியா? யாருடா நீ? ஃபேஸ்புக்கில் என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தினிய ஞாபகம் இருக்கா? ஃபேஸ்புக் மாதிரி புள்ளையா? புள்ளை இல்லடா, புலி புலி புலி. அந்த படம் ஓடலண்ணே. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. என் குடும்பத்தையே ஃபேஸ்புக்கில் கிழிச்சிட்டு கூலாக வந்து உட்காந்துருக்கிற உன் தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் ஃபேஸ்புக்கில் உன் ஃபோட்டோவை பார்த்து அலர்ன மாதிரி நேர்லையும் அலருவன்னு பார்த்தியா? என் உடம்புல வர ஒவ்வொரு ரத்தமும் உன் ஃபேஸ்புக் ஐடி தூக்கத்தாண்டா இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கு. சவாலா? உன் ஐடியா இங்கே இப்போவே தூக்கி காட்டுறேன், பார்க்குறியா? ஐடியா தூக்க போறியா? ஐயோ பயங்கர காமெடி மச்சி. நீ ஃபேஸ்புக்கில் சொந்தம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க ஒருத்தனும் இல்லை, ப்ரொஃபைல் பிக்சரும் போடலை. முடிஞ்ச ஐடியா இப்போவே தூக்க வை, இல்லை உன் ஐடியா நான் தூக்க வச்சிருவேன். டீப் சாங்கை ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன்னு வை, சொந்தம்னு சொல்லிக்க ஒருத்தனும் இருக்க மாட்டான். சவால் வர்றது பெருசு இல்லை மச்சி, சாதிக்கணும். இதுக்கெல்லாம் பயப்படுறவன் இல்லடா இந்த டிடிஎஸ். பாடுறா பயலன்னு அதுக்கு அவனை சுற்றி 10 பேர் 2 பேர் தானடா இருக்கானுங்க. தூக்குறான்டா உன் ஃபேஸ்புக் ஐடியா. பத்தல உன் கண்ணில் நான் இன்னும் பாய்த்து எதிர்பார்க்கிறேன். தம் இருந்தா நைட்டு ஸ்கைப்ல வா, இல்ல நான் வர வைப்பேன். சிங்கண்டா அவன். ஏய் மரணத்துக்கு தாண்டா பயவிடுவான் அந்த பேதி, மானத்துக்குலாம். கேவலப்படுத்தினா இவனை கேவலப்படுத்தண்டா, இல்ல இவன்கிட்ட கேவலப்பட்டே சாவணும்டா. சொரிய விடலாமா? தமாசு தமாசு, இதோ வந்துட்டாண்டா கஸ்மாலம், அதோ வந்துட்டாண்டா கஸ்மாலம் அப்படின்னு திட்டுற வார்த்தையை தான் படத்தோட டைட்டில் டைரக்டர் வச்சிருக்காரு. மென்டலுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து படம் பார்த்தா என்ன பண்ணுங்கிற கான்செப்டை தான் டைரக்டர் படமாக எடுத்திருக்காரு. இதை பார்த்து நான் இன்னும் மென்டல் ஆகலன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதை பார்த்து நீங்கள் மென்டல் ஆகாமல் இருங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது. சார் தப்பா தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். தப்பா இல்லடா தம்பி, சரியா தான்டா. போட்டு மேல வாங்கடா. ஏய் நீ எப்படா மேல வந்த? சார் படிக்கட்டு வழியா தான் சார் வந்தேன். அவர்கிட்ட சொன்னா விட்டுருவாங்க சார். போட்டு தள்ளுறான் அவனை. விடலாமா?
காப்பாத்திட்டு வந்தேன்டா மன்னிச்சிடுறாடே. அப்பா இல்ல சரியா தூக்கிட்டு வரல, நானா வந்தேன். ப்ளீஸ்டா டே அடிக்கும்டா டே வேணாண்டா. சாவுடா. ஆமா நம்மால் ஒருத்தனை இங்க வெளுத்திருக்கான். என்னத்தானே இங்க வச்சு வெளுத்தான்? என்கிட்ட கேட்டா நானே சொல்லியிருப்பேனே. நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் தான் கண்டுபிடிப்பேன். இங்க ஒருத்தன் மூஞ்சில நல்லா செடியை வச்சு போட்டிருக்கான். அது என்னத்தானே? சொல்றது உனக்கு வெக்கமா இல்ல? பயிரை புடுங்குற மாதிரி என் தம்பி மயிரை புடுங்கி நல்லா விளையாண்டுருக்கான். அண்ணா அவங்கள பார்த்தோன்னா ஓடி ஒளிஞ்சிட்டானே. அவன் ஓடி ஒளிகிற ஆள் இல்ல, தேடி அடிக்கிற ஆள். இப்ப வருவான் பார் வால் ரன்னிங்ல. இப்ப அந்த செடியை வச்சு என் மேல தடவுவான் பார். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் நேத்தே ஈச் கார்டு தடவிட்டு வந்துட்டேன். அந்த வெறியில இப்ப போய் செவத்துல குத்துவான் பார். குத்தி குத்தி செவர் உடைய மாட்டேங்குதுன்னு இப்ப அந்த வெறியில என் மேல பச்சை குதிரை தாண்டுவான் பார். பாத்தியா, எதுவும் பண்ண முடியலன்னு இப்ப வெறி பிடிச்ச மாதிரி சுத்துவான் பார். இப்ப அப்படியே கிளம்பிடுவான் பார். மதிப்பிற்குரியவர்களுக்கு ராமராஜ் டவுசர்கள். அடுத்து உங்களை கொல்ல ஒருவன். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, பெட்டி கடையில கட்டிங் விடுற போலீஸை பத்தினது. கட்டிங் உடனே நீங்க அந்த கட்டிங்னு நினைச்சுக்காதீங்க. போலீஸ்காரர் வாங்குறாருல பிரியாணி கடையில மாமூல், அந்த கட்டிங். அதை பத்தின ஒரு கேவலமான கதை தாங்க இது, பாருங்க. ஹலோ மிஸ்டர் ஐஜிபி லால், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். யார் நீ? என்ன பேசணும்? பாம் வச்சுக்கிறேன்னு சொல்ல போறியா? இல்லை ஏதாவது பொலிட்டிஷியன்ஸ் என்ன கடத்தி வச்சுக்கிறேன்னு சொல்ல போறியா? இல்ல, இது அதை விட பவர்ஃபுல்லான ஒன்று. கேபிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கெட்டு போன தயிர் சாதம். கேரி பேக்ல கட்டி ஒரு சின்ன ஓட்டையை போட்டு சிட்டியில 4 இடத்துல வச்சிருக்கேன். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் பவர்ஃபுல் ஸ்மெல். நிஜமா தான் சொல்றியா? 4 தயிர் பாக்கெட்டு, ஒரு வெத்து சாப்பாடு போட்டலாம். இதை வச்சுட்டு எந்த குப்பனோ சுப்பனோ தான் நினைச்சதை சாதிச்சுக்கலாம். இது எப்படி நான் நம்புறது? மிஸ்டர் ஐஜிபி லால், நீங்க தினமும் பர்ச்சேஸ் பண்ண போற அண்ணா சாலை போலீஸ் ஸ்டேஷன் எதிரில் இருக்கிற ஸ்பென்சர் பிளாசா டாய்லெட்ல ஒரு கேபிடிஎஸ் கவரை வச்சிருக்கேன். எந்த குப்பனாலேயோ சுப்பனாலேயோ இதை பண்ண முடியுமா மிஸ்டர் லால்? அப்ப நீ பெரிய ஆள் தான்டா. பார்சல் எங்கே ஒழிச்சு வச்சிருக்கே? நீங்க தான் வச்சிருப்பீங்களே மோப்பனாய். அதை கூட்டிட்டு போய் சீக்கிரமா டிஸ்போஸ் பண்ணிருங்க. அதுல இருந்து ஸ்மெல்லு கிளம்ப இன்னும் 2 minutes தான் இருக்கு. ஹலோ அரீஃப், ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்றதுனால கவனமா கேளுங்க. ஓவர் சார், முடிச்சு நிறைய போட்டு வச்சிருக்கான் சார். இன்னும் ஸ்மெல் பரவறதுக்கு 2 நிமிஷம் தான் இருக்கு.
அதை எப்படி அவுக்குறதுன்னு அவன்கிட்ட கேட்டு சொல்லுங்க. மிஸ்டர் விஜிபி லால், அந்த கவரை எப்படி ஓபன் பண்றதுன்னு சொல்லட்டுமா? சொல்லு. ரெட் த்ரெட்டையும் பிளாக் த்ரெட்டையும் விட்டு கிரீன் த்ரெட்டை லெஃப்ட் பக்கமா சுத்துங்க. புரியல, மெதுவாக சொல்லு. மெதுவா சொல்லணுமா? சிகப்பு நூலையும் கருப்பு நூலையும் விட்டுட்டு பச்சை நூலை லெஃப்ட் பக்கமா சுத்துங்க. சிம்பிள். மிஸ்டர் ஆரிஃப், அவர் சொன்னது கேட்டுச்சுல, அந்த மாதிரி சீக்கிரம் பண்ணுங்க. பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே மிஸ்டர் லால், என் டிமாண்டை கேட்க போறது யாரு? நானே உன் டிமாண்டை கேட்குறேன். என்ன வேணும் உனக்கு? அஹமத்துல்லா ஆம்பூர் பிரியாணி ஆவடி, இனாயத்துல்லா ஹைதராபாத் பிரியாணி ராயபுரம், கரம்சந்த் லாலா ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் பி ஸ்டேஷன். இவங்கெல்லாம் யாரு? ஓ, இவங்கெல்லாம் யாருன்னு கூட மறந்துருச்சா? ஓகே, ஐ ரிமைண்ட் யூ. இவங்கெல்லாம் அந்தந்த ஏரியாவில் ஃபாஸ்ட் ஃபுட் கடையும் பிரியாணி கடையும் வச்சிருக்கிறவங்க. இவங்க கிட்டலாம் உங்க ஆளுங்க மாமூலும் பிரியாணி வாங்குறத இனிமே நிறுத்தணும். அதே மாதிரி உங்க ஏரியாவில் இருக்கிற கரீம்பாய் கடையில் நீங்க கை வைக்கிறதையும் நிறுத்தணும். எதுக்காக இதெல்லாம் செய்கிற? நீ ஒரு பாயா? ஏன் இதெல்லாம் ஒரு பாய் தான் பண்ணணுமா? சர்ச் பக்கத்தில் பீஸா விற்கிற ஒரு கிறிஸ்டினோ இல்லை கோயில் பக்கத்தில் சுண்டல் விற்கிற ஒரு ஹிந்துவோ பண்ணக்கூடாதா? நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, ஐ டோன்ட் கேர். எனக்கு இப்போ தேவை ஒரு இமீடியட் ஆர்டர். போலீஸ்லாம் மாட்டினாக்கா சுலுக்கு எடுத்துருவாங்கன்னு பயம் இருக்கா? மேபி. சே எஸ் ஆர் நோ? எஸ். அதே மாதிரி என்கிட்ட மாட்டினா நான் உங்களை சுல்லுக்கு எடுத்துருவேன்னு பயம் இருக்கா? இருக்கு. தென் ஒய் ஆர் யூ வெயிட்டிங்? சீக்கிரம் ஆர்டர் போடுங்க. நான் வச்ச பார்சல்லாம் ஊசி போக ரெடியாக இருக்கு. ஹலோ ஜக்கரியா, இமீடியட்டாக அந்த 4 பேத்துக்கும் சஸ்பெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யூ ஆர்டர். நான் எந்த பார்சலையும் எங்கேயும் வைக்கல. தெரியும், நீ வச்சிருந்தா தான் ஏதாவது நாய் தின்ட்டு செத்து போயிருக்குமே. ஓகே வியூவர்ஸ், இந்த வாரம் ரொம்ப கேவலமான 3 படங்களை பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னும் படு கேவலமான 3 படங்களை பார்ப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மொட்டை பாஸ்கி. ஓ அப்பன் திமிரு அப்படியே இருக்கு. என்ன பவர்டா ஒரு ரத்தத்துல. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. சல்லாம் போட்டு குருவன் நான் சால்ட் போட்டா சொல்லுவேன். சல்லாம் போட்டு குருவன் நான் சால்ட் போட்டா சொல்லுவேன். ஐயோ சல்லாம் போட்டு குருவன் நான் சால்ட் போட்டா சொல்லுவேன். சல்லாம் போட்டு குருவன் நான் சால்ட் போட்டா சொல்லுவேன்.